எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளினிக்கல் லேப் உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம். நோய்களை எதிர்த்து போராட நமக்கு உதவுற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருவியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு நோயாளி வராங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா அதுக்கு காரணமான அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமி எதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் ஒவ்வொரு மருத்துவ ஆய்வக நிபுணரும் சந்திக்கிற முதல் சவால். வாங்க இந்த மர்மத்தை எப்படி விடுவிக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கான பதில் ஒரு டெஸ்ட் டியூப்ல இல்ல, ஆனா ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டோட குட்டி தோட்டத்துல இருக்கு. அதுதான் இந்த பெட்ரி டிஷ். இங்க தான் கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிரிகளுக்கு அதுங்க நல்லா வளர்றதுக்கு தேவையான ஒரு சூப்பரான சூழலை கொடுத்து நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வளர வைக்கிறோம். சரி, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். கல்ச்சர் மீடியா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது நுண்ணுயிரிகளுக்காகவே பிரத்யேகமா தயார் செஞ்ச ஒரு ஊட்டச்சத்து கலவை. இது லிக்விடாவும் இருக்கலாம், சாலிடாவும் இருக்கலாம். இதோட ஒரே நோக்கம் லேப்ல நுண்ணுயிரிகளோட வளர்ச்சியை ஆதரிக்கிறது தான். இன்னும் சொல்லப்போனா, நாம எந்த பாக்டீரியாவை தேடுறோமோ அதுக்கு பிடிச்சமான ஒரு பெர்ஃபெக்ட் மெனு கார்டு மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. இந்த மீடியாவோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதோட தன்மையை நம்ம தேவைக்கேத்த மாதிரி மாத்திக்க முடியும். உதாரணத்துக்கு, சாலிட் மீடியாவை பார்த்தீங்கன்னா அதுல அகார் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால தனித்தனி பாக்டீரியா காலனிகளை ஈஸியா பிரிச்சு எடுக்கலாம். அதே இது அகார் இல்லாத லிக்விட் மீடியா, அதாவது பிராத்ல கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களை வளர்க்க முடியும். செமி சாலிட் மீடியாவில் அகார் ரொம்ப கம்மியா இருக்கும். இது பாக்டீரியா எப்படி மூவ் ஆகுதுன்னு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மீடியாவோட கெட்டித்தன்மை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதோட உண்மையான பவரே நாம அதுல சேர்க்கிற ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்ஸ்ல தான் இருக்கு. வாங்க அந்த பெர்ஃபெக்ட் மெனுவை எப்படி டிசைன் பண்றதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். இதை நாம ஒரு 4 விதமான சமையல் குறிப்புகளா பார்க்கலாம். முதல்ல பேசல் மீடியா. இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அடிப்படை உணவு மாதிரி. அடுத்தது என்ரிச்ட் மீடியா. இது ரொம்ப பிக்கு பண்ற, அதாவது ரொம்ப எளிதா வளராத பாக்டீரியாங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச ஒரு சத்தான உணவு. மூணாவதா செலக்டிவ் மீடியா. இது தேவையில்லாத கிருமிகளை தடுத்து நமக்கு வேண்டியதை மட்டும் செலக்ட் பண்ணி வளர வைக்கும். கடைசியா டிஃபரன்ஷியல் மீடியா. இது பாக்டீரியாக்களோட உண்மையான குணத்தை, அதாவது அதோட கேரக்டரையே நமக்கு கலர் மூலமா காட்டி கொடுத்துடும். சோ இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். செலக்டிவ் மீடியா யாரெல்லாம் வளரலான்னு முடிவு பண்ணும். ஆனா டிஃபரன்ஷியல் மீடியா வளர்ந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுது அப்படின்றத நமக்கு காட்டும். செலக்டிவ் மீடியா ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி சில தடுப்பான்களை வச்சு தேவையில்லாத கிருமிகளை ஸ்டாப் பண்ணிடும். ஆனா டிஃபரன்ஷியல் மீடியாவில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் பாக்டீரியாவோட செயற்பாடுகளுக்கு ஏத்த மாதிரி தன்னோட நிறத்தை மாத்தி அதை நமக்கு அடையாளம் காட்டும். இவ்ளோ நேரம் தியரி பார்த்தாச்சு. இப்போ நிஜமான ஒரு மெடிக்கல் லேப்ல இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? நிஜ உலகத்துல நோயாளிகளோட பிரச்சனைகளை தீர்க்க இந்த டூல்ஸை நாம எப்படி பயன்படுத்துறோம்? ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்தையே எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு பேஷண்ட் தொண்டை வலியோட வராங்க. பார்க்கறதுக்கு ஸ்ட்ரிப் த்ரோட்டா இருக்கலான்னு ஒரு சந்தேகம். இந்த முழு ப்ராசஸும் பேஷண்ட் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு நோய் கிருமியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு துப்பறியும் கதை மாதிரி தான். முதல்ல தொண்டையிலிருந்து ஒரு ஸ்வாப் சாம்பிள் எடுக்கிறோம். அதை நேரா லேபுக்கு கொண்டு வந்து பிளட் அகார் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மீடியால மெதுவா தடவுறோம். இந்த மீடியா என்ரிச்டாவும் இருக்கும், டிஃபரன்ஷியலாவும் இருக்கும். அப்புறம் அதை இன்குபேட்டர்ல வச்சு பாக்டீரியா வளர டைம் கொடுக்குறோம். கடைசியா ஒருவேளை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜெனஸ் பாக்டீரியா இருந்தா அது ரத்த சிறப்பணுக்களை அழிச்சிடும். அந்த மாற்றத்தை வச்சே நாம நோயை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, இப்போ அடுத்த கேஸ். இதுவும் கிளினிக்கல் லேப்ல நாம அடிப்படை பார்க்குற ஒண்ணுதான். சிறுநீர் பாதை தொற்று, அதாவது யூடிஐ. இங்க யூரின் சாம்பிள் எடுத்து மெக்கான்கி அகார் மாதிரி ஒரு மீடியால கல்ச்சர் பண்றோம். இந்த மீடியாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது யூடிஐக்கு காரணமான கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்களை மட்டும் செலக்ட் பண்ணி வளர விடும். அது மட்டும் இல்ல, அந்த பாக்டீரியாக்கள் லாக்டோஸை யூஸ் பண்ணுதா இல்லையான்னு அதோட நிறத்தை மாத்தி நமக்கு காட்டிடும். இதனால ரொம்ப வேகமா துல்லியமா நோய்க்கிருமி எதுன்னு நம்மால கண்டுபிடிக்க முடியுது. ஒரு சின்ன பெட்ரி டிஷ்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? அப்போ இந்த டெக்னிக்ஸை கத்துக்கிறது ஒரு லேப் ப்ரொஃபஷனலா உங்களுக்கும் சரி, பேஷண்டோட சிகிச்சைக்கும் சரி, ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? நாம இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சரியான கல்ச்சர் மீடியாவை செலக்ட் பண்றது ஒரு பேஷண்ட்டுக்கு சரியான சிகிச்சையை கொடுத்து அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு நேரடியா உதவுது. இதனால நோய் தொற்றுக்கு காரணமான கிருமியை சரியா கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கு எந்த மருந்து வேலை செய்யும்னு தீர்மானிக்க முடியுது. ஒரு நோய் சமுதாயத்தில் எப்படி பரவுதுன்னு கண்காணிக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேல தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்துறதை குறைச்சு மருந்து எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து போராடவும் முடியுது. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நோய் கிருமிகள் காலப்போக்குல தன்னைத்தானே மாத்திக்கும்போது அதை கண்டுபிடிக்கிற நம்ம கல்ச்சர் மீடியா ரெசிபிகளும் அதுக்கேத்த மாதிரி மாறணுமா இல்லையா? இது நீங்க உங்க படிப்பை தொடரும்போது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் இது மாதிரி லேப் சம்பந்தமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க தமிழில் மருத்துவ ஆய்வகம் யூடியூப் சேனலை மறக்காம பாருங்க. இந்த விளக்கத்தை கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.